22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சதுர்த்தி, வர சதுர்த்தி, கீழ்நோக்கு நாள், உலக தண்ணீர் தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, பிற்பகல் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மீன லக்னம் இருப்பு 3 நாழிகை 15 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:18 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 2:27 மணி வரை திருத்தியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:55 மணி வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி. நாமயோகம் இன்று மாலை 6 மணி 5 நிமிடங்கள் வரை வைத்திருதி, அதன் பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று அதிகாலை 2:27 மணி வரை கரஜை, அதன் பின்பு மாலை 5 மணி 6 நிமிடங்கள் வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 2:55 மணி வரை உத்திரம், அதன் பின்பு ஹஸ்தம். உத்திரம் ஹஸ்தம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் சந்திரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்ப ராசியில் புதன், செவ்வாய் மற்றும் ராகு, மீன ராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆஸ் யூஷுவல் நான் என்ன சொல்லுவேன், மெட்ராஸில் இருக்கிறவா, அதாவது சென்னையில் இருக்கிறவா, கோயம்பேடு அருகில் உள்ள அந்த மண்டபத்தில், அதாவது ரொம்ப அற்புதமாக இருக்கும் சர்வேஸ்வரர் வழிபாடு. சர்வேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முடியாத பட்சத்தில் சென்னையில் இருந்தாலும் சரி, மற்ற ஊரில் இருந்தாலும் சரி, முடியல அப்படின்னா வீட்டிலேயே 4:30லேருந்து 6 ராகு காலத்தில் விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சர்வேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமினே நமக ரெண்டையும் சொல்லிவிட்டு கொஞ்சம் கல்கண்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு 2 பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கோ, கற்பூர ஆரத்தி காமிங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். முதல்ல மனசில் இருக்கிற கவலைகள் குறைஞ்சி தைரியம் உண்டாகும். அதேமாரி குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏதாவது இருந்துன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எல்லா குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவு இல்லைன்னா அது குடும்பமே கிடையாது. கரெக்டாக ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆகும். அந்த கஷ்டங்கள்லாம் குறைஞ்சி, அந்த சச்சரவுகள்லாம் குறைஞ்சி ஒரு நல்ல முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். அதேமாரி இன்றைக்கி சதுர்த்தி, வர சதுர்த்தி, அதாவது வளர்பிறை சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்மளோட செல்வ நிலை வளர்ந்துட்டே இருக்கும். அதனால் இன்றைக்கி விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஓம் கம் கணபதே நமகன் 108 தடவை சொல்லுங்க, சரியா? ரொம்ப விசேஷம். அதேமாதிரி அருகில் உள்ள கோயிலுக்கு போய்ட்டு கண்டிப்பாக எடுத்த உடனே விநாயகர் தான் இருப்பார். கரெக்டாக விநாயகருக்கு அருகம்புல் சாத்திட்டு மனசுக்குள்ளே நன்னா நினச்சிக்கோங்க, ஓம் கம் கணபதேன்னு சொல்லிவிட்டு விநாயகரை நன்னா வழிபாடு பண்ணுங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய செல்வ நிலை வளர்பிறை போல் அப்படியே வளர்ந்துட்டே வரும். நல்ல ஒரு சுபிக்ஷம் கண்டிப்பாக உண்டாகும். மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருந்தாலும் உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில பயணங்கள் அலைச்சலை கொண்டு வந்து தரலாம். உத்தியோகத்தில் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் அரவணைத்து செல்வது நல்லது எல்லோரையும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அயனசேன போகஸ்தானம் 12ஆம் இடம் பாவம். அற்புதம். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். சந்திர பகவான் உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் அற்புதமாக வரார். எடுக்கிற காரியங்கள் சந்தோஷமாக இருக்கும். சில பேருக்கு வீடு மனை வாகனமாக போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் சிறிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்களில் கலந்து கொள்ள ஆர்வம் அதிகரிக்கும்.
அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு ஒருவித முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள். லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலாவரார். அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உத்தியோகம் நிமித்தமாக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி சந்தோஷமாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதுவோம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கடகராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில் உங்கள் ராசிநாதன் அதிக அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில முக்கிய முடிவுகளுக்கு உங்களது கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உறவினர்களின் திடீர் வருகையால் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று அருமையாக வந்து சேரும். கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? பாக்கியஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறார். உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். அதேபோல் உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று ஓய்வெடுக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கும். ஏன்னா விழிப்புணர்வு தேவைப்படும் நாள். சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே கொஞ்சம் கவலை தான். ஏன்னா அஷ்டமராசியில் சந்திர பகவான், 7ஆம் பாவத்தில் சனீஸ்வர பகவான் 2 மேலும் கொட்டுறது. கவனமாக இருக்கணும். புரியுறதா? இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடிகள் இருக்கும். அனுசரித்து போகிறது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அரவணைத்து செல்வது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடலளவில் ஒருவித சோர்வு அசதி வந்து நீக்கும். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் காலதாமதம் ஆகும். அரசியல்வாதிகள் கவனமாக பேசுவது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராசிரமம் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கலகலப்புக்கு குறைவில்லாத நாள். கலத்திரபாவம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக வருவதா சந்தோஷம். ஏன்னா 7ஆம் பார்வை அவங்க ஜென்மராசியை பார்ப்பார். இந்த பக்கம் குருவும் பார்த்துட்டுருக்கார். என்ன 5ஆம் பார்வை. சூப்பரோ சூப்பர். எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும்.
இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் காரியங்களுக்கு மேல் அதிகாரிகள் ஆதரவு தெரிவிப்பார்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். பால்யகால சிநேகிதர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்கள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி சந்தோஷமாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருந்து வேலையை செய்யணும். ஏன் அப்படின்னா பகைவன ரோகம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். எனினும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நீங்கள் கேட்டிருந்த கடன் உதவி இன்றைய தினம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி சந்தோஷமாக வந்து சேரும். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். சிலருக்கு புனித பயணம் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு. தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க விடுதோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. மகர ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப அற்புதமான நாள் இன்றைக்கும். ஏன்னா சுகஸ்தானம் என்கிற கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நிறைவேறும். வெளியூர் பயணங்கள் தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில இடமாற்றங்கள் இன்றைய தினம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு வாழ்வில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதோம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கும்பராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? மனதில் தைரியம் தலைவிரித்து ஆடும் நாள். சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உடன் பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். அதேபோல் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வினையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் லாபகரமாக அற்புதமாக நடைபெறும். அதேபோல் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள்.
இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இனி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதுவம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மீனராசினர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான், ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த சர்ப கிரகங்கள் ரொம்ப அற்புதமாக இன்றைக்கும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறதுங்க. அதே சமயம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். மற்றபடி உத்தியோகத்தில் உங்களோட முன்னேற்றம் அருமையாக இருக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். அதே மாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வியக்க வைக்கும். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியதுவம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9.